விசிகமலையும் அந்த சீட்டுக்காக தானே, எம்எல்ஏ சீட்டு தேவைன்றதுனால தானே போய் கூட்டணியில் இணைறீங்க. உங்களுக்கும் மிகப்பெரிய விருப்பம்ன்றது இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு கோட்லாம் இருக்குல்ல, அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே அப்படி ஒரு விமர்சனத்தை 2 விதமாக தான் வைக்க முடியும். ஒன்று அறியாமையினால் வைக்கணும், இல்லை காழ்ப்புனால் வைக்கணும். ஏன்னா எங்களுடைய ட்ராக், நான் சொன்னது மாதிரி எங்களுடைய ட்ராக்கை பார்க்குறவங்க யாரும் ஒரு நேர்மையாக பார்த்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை முன்வைக்க மாட்டாங்க. இப்போ நான் எங்கள் கட்சியை பற்றி மட்டும்தான் பேச முடியும். இப்போ இந்த கூட்டணியில் இப்போ இல்லை, நீங்கள் 2021 தேர்தல் பொழுது அப்போவே என்ன ஒரு சூழல் நெருக்கடி ஏற்படுத்தினாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் பேசினதெல்லாம் வச்சு அவர் குறிப்பாக இந்துக்கள்னு சொல்கிறவங்களுக்குலாம் எதிரி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கற்பிதத்தை உண்டாக்குனாங்க. அப்போவே ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. அப்போவே தலைவர் என்ன சொன்னார்னா, இந்த கூட்டணியில் எங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லாத சூழல் உருவானா கூட கவலை இல்லை, நாங்கள் சாதிய மதவாத சக்திகளுக்கு எதிராக களமாடக்கூடியவங்க, அப்பவும் நாங்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்போம்னாரு. இப்போ சமீபமாகவும் இந்த எண்ணிக்கைகள், இட எண்ணிக்கைகள் பற்றி வரும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்கணும், நாங்கள் இங்கே எந்த காலத்துலேயும் மத சார்பு தன்மை கொண்ட அல்லது மதவாத சக்திகள் வேரூன்றுவதற்கு நான் இடமளிக்க மாட்டேன், அதுதான் எங்களோட பிரைம் மோட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். அப்போ இப்படி பேசக்கூடிய ஒரு தலைவர் சீட்டுகளுக்காக இருக்கிறாருன்னு சொல்கிறது எப்படி?